ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமரர் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து தெளிவான ஒரே முடிவைத்தான் எங்களது அரசு, எங்களது இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரியமாக இருந்து வருகிற ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு. அந்த விளையாட்டில் அதில் பங்கேற்கும் காளைகள் சிறு பருவத்திலிருந்தே தெய்வமாக கருதப்பட்டு அதற்கு பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஒரு புனித நிகழ்வாக ஜல்லிக்கட்டு சங்க காலத்திலிருந்து தமிழ் மண்ணில் நடந்து வருகிற உண்மையினை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற துடிப்போடு தான் பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகிறோம். ஜல்லிக்கட்டிலே காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்று விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பு கூறுவது முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்ற கருத்தை நாங்கள் தெளிவுபட உச்சநீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறோம். மற்ற நிகழ்வுகளிலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். காரணம், தெய்வமாக கருதி சின்ன வயதிலிருந்தே சிறுபருவத்திலிருந்து வளர்த்தப்படுகிற அந்த காளைகளுக்கு உடல்நலம், அதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தந்து தெய்வ நிலையிலே வைத்து பூஜிக்கப்படுகின்ற காரணத்தால் இது ஒரு வீர விளையாட்டு, ஒரு இனிய முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கிராம விளையாட்டு என்ற முறையில்தான் இது பேணப்படுகிறது, ஊக்குவிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை கிராம மாண்புகள், கிராம நடைமுறைகளை எல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் அந்த விலங்குகள் பாதுகாப்பு குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அதை ஆய்வு செய்த குழுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் இடம்பெற்றிருந்தால் ஒருவேளை இது ஒரு வீர விளையாட்டுத்தான், காளைகளுக்கு எந்தவித தீங்கும் இழைக்கப்படுவது இல்லை என்பதனை உச்சநீதிமன்றத்துக்கு புரிய வைத்திருக்கலாம். அந்த நிலைப்பாட்டை அந்த குழுவினர் எடுக்காமல் விட்டுவிட்டார்கள். இப்போது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிறது. இதற்கு ஒரே பரிகாரம், ஏற்கனவே ஒரு ஜீவோ இருக்கிறது, மைய அரசு ஜீவோ. எக்ஸிபிஷன், காட்சி பொருளாக காளை சேர்க்கப்பட்டிருப்பதை அந்த பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் உச்சநீதிமன்ற அந்த தடையானை ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் இன்ஃப்ரக்சுவஸ், தானாகவே அது செல்லாததாகிவிடும் என்பதுதான் சட்டநிலை. அது ஜீவோவை பொறுத்த வரைக்கும் சட்டம் காட்சி பொருள் என்று இருக்கிற போது ஒரு அரசு ஆணை அந்த சட்டத்தை மீற முடியாது. எனவே அந்த ஜீவோ அரசாணை செல்லாது என்ற ஒரு கருத்தை அந்த விலங்குகள் பாதுகாப்பு பிரிவினர் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்த காரணத்தால் தடையாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஜீவோவுக்கு பதிலாக மைய அரசு ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அந்த அவசர சட்டம் பிறகு பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டுவிடும். அவசர ஆர்டினன்ஸ் என்றாலே அது சட்டம் என்ற நிலைக்கு வருகிறது. ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிடப்பட்டு விட்டால் மைய அரசால் அந்த ஜீவோ இஸ் ஓவர்ரூல்டு பை த ஆர்டினன்ஸ், அந்த முறையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தடையாணை செல்லுபடியாக ஆகிவிடும். உடனே ஜல்லிக்கட்டை வழக்கம் போல் நடத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், மைய அரசை வற்புறுத்தி வருகிறோம். இதுதான் நிலைப்பாடு. அவசர சட்டம் கொண்டு வந்தா அதற்கு ஒரு உடனடியாக எமர்ஜென்சி தடை விதிக்க, அவசர சட்டம் கொண்டு வந்தால் அது சட்டநிலை என்ற காரணத்தால் அப்படி உடனடியாக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தலையிடும் என்று நான் கருதவில்லை. அது தட் இஸ் இன் ரிகார்ட் டு ஜிஓ யூ ஆர் டெல்லிங். இப்போ சொல்லுவது அவசர சட்டம் கொண்டு வருகிறோம். சட்டம் என்று வந்துவிட்ட பிறகு ஜிஓ செல்லுபடியாகாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகப்படியான போதுமான நியாயமான இழப்பீடு உழவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் உழவர்களை கண்காணிக்கும், உழவர் நலனில் அக்கறையுள்ள
மாண்புமிகு அம்மா அறவழியிலே நடக்கின்ற இந்த அரசின் கொள்கை. அந்த விதத்தில் நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். விவசாயிகளுக்கு எந்தவித இன்னலும் ஏற்படக்கூடாது. அவர் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் ஏராளம் ஏராளம் என்ற காரணத்தால் இழப்பீடு அவர்களுக்கு போதிய இழப்பீடாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையிலே பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அமரர் அம்மா வழியிலே நடக்கின்ற தற்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் கொள்கை. அதுதான் செயல்பாடும் கூட. தமிழகத்தில் உதவி திட்டத்தில் தமிழகம் இணைந்திருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வர் இருந்து மறைந்த ஜெயலலிதா அவருக்கு உடன்பாடு இல்லாத திட்டங்களை நிறைவேற்ற இந்த அரசு யானைகள் முகாம் எப்பொழுதும் தமிழக முதல்வர் இருக்கும்போது நடத்துவாங்க. யூ ஆர் ஜம்பிங் ஒன் ஓவர் அதர். நீங்கள் மன்னிக்கணும். முதல்ல உதவி திட்டத்தை கூறிவிடுகிறேன். உதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு என்ன என்றால், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய காலத்தில் தமிழக அரசுக்கு அதிகப்படியான இழப்பு ஏற்படக்கூடிய நிலையிலே அந்த ப்ரொபோசல்ஸ், அந்த தாக்கீதுகள் இருந்தன. எனவே நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் எங்களது கோரிக்கைகளை படிப்படியாக பல விவாதத்துக்கு பிறகு மைய அரசு ஒத்துக்கொண்ட காரணத்தால், எங்களுக்கு அது ஆதாயமாகவே தற்போது இருக்கிற காரணத்தால், மைய அரசுக்கு சாதகமாக உதவி திட்டத்தினுடைய சில அணுகுமுறைகளை மைய அரசு மாற்றிவிட்ட காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் உடனடியாக லாபம் வருமானம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு, ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனை மாறிவிட்ட காரணத்தால் உதவி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மைய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உதவி திட்டத்தை நாங்கள் தற்போது ஏற்றுக்கொண்டோம்.